வணக்கம். 2025 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல 1வது ரவுண்டுக்கான சாய்ஸ் லிஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரொம்ப முக்கியமா நம்மளுடைய சாய்ஸ் லிஸ்ட்டுங்கிறது வருஷம் அடுத்தவர்களிடமிருந்து மாறுபட்டதாகவும் வேறுபட்டதாகவும் சிந்திக்க வைக்கக்கூடியதாகவும் வருஷம் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 கல்லூரிகளை நான் சொல்ல போறேன். நிறைய பேரால இங்க பணமே கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்காங்க. தனியார் கல்லூரியில் பணம் கட்டி செலுத்துற அளவுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய லெவலுக்கு மாணவர்களும் பெற்றோர்களும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமானதாக நான் ஒரு 50 கல்லூரிகளை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அந்த சாய்ஸ் லிஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ரன்னிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜேஸ். மாணவர்களே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். கோயம்புத்தூர் போகணும்னா நான் சொல்ல போற காலேஜ் லிஸ்ட் எல்லாத்துலேயும் கோயம்புத்தூரா பாருங்க. சென்னையில் படிக்கணும்னா சென்னையா பாருங்க. அதே போல சவுத் சைடு, அதாவது மதுரைக்கு நம்மளுடைய தென் மாவட்டம் பக்கம் போகணும்னா நீங்க தென் மாவட்டத்தில் அந்த சொல்ற டிஸ்ட்ரிக்டா பாருங்க. அதே போல கொங்கு ரீஜனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருச்சி இந்த ரீஜன்னா நீங்க அந்த ரீஜன்ல பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 கல்லூரிகள், எல்லாமே தலை சிறந்த கல்லூரிகள் தான். காலேஜையும் சொல்ல போறேன், லிஸ்ட்டையும் சொல்ல போறேன், எப்படி நீங்க ஆர்டரா வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போறேன். அதே போல ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நல்லா கவனமா கேட்டுக்கணும். நீங்க இந்நேரம் ஆல்ரெடி ஒரு காலேஜ் லிஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணியிருப்பீங்க. அதுல ஒரு மாடிஃபிகேஷனை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம வருஷம் நம்ம சேனல்ல பல சாய்ஸ் லிஸ்ட்டை கொடுத்துருக்கோம். பல மாணவர்களுக்கு அது ரொம்பவே உதவியா இருந்திருக்கு. கவனமா கேட்டுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க நிறைய கோர்சஸை கண்டிப்பா கொடுக்கணும். முதற்கட்டமா 1வது ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது நாளைக்கு, அதாவது ஜூலை 14, 15, 16க்கு நடக்க போகுது. அப்புறம் 2வது ரவுண்டு 3வது ரவுண்டுன்னு நடக்க போகுது. இந்த சாய்ஸ் லிஸ்ட் எல்லாருக்குமே பொதுவான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தான். 1வது ரவுண்டுக்கு மட்டும் கிடையாது. 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு எல்லா மாணவர்களுமே இந்த சாய்ஸ் லிஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்ல ஆரம்பிக்கட்டுமா? அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஇஜி கேம்பஸ், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸ். இதுல பார்த்தீங்கன்னா நான் எல்லா கோர்சஸையுமே நான் கொடுத்துருக்கேன், நீங்க பார்க்கலாம். ஆனா உங்களுக்கு வேண்டிய கோர்சஸை நீங்க வச்சுக்கோங்க. வேணாம் அப்படின்னா அந்த கோர்சஸை நீங்க விட்டுருங்க. அதாவது நம்மளுடைய காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டிங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாரோட சாய்ஸ் லிஸ்ட்லையும் கண்டிப்பா சிஇஜி கேம்பஸ் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதாவது இதுல பார்த்தீங்கன்னா எல்லா கோர்சஸுமே நான் கொடுத்துருக்கேன். எஸ்எஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங். நீங்க இங்க படிச்சே ஆகணும்னா சிஇஜில எல்லா கோர்சஸையும் கொடுத்தாதான் உங்களுக்கு சீட்டு கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கங்க. சிஇஜி கேம்பஸ் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங்ல செல்ஃப் சப்போர்ட்டடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. பெட்ரோலியம் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் ஃபுட் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, இந்த கோர்சஸ்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ அதனால ஏசிடி கேம்பஸையுமே கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு வேண்டிய கோர்சஸை லைனா வச்சுக்கோங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா வேணான்னா அதை விட்டுருங்க. அப்படியே டோட்டலா அதை நீங்க அவாய்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்த கோர்சஸை அடுத்தடுத்த காலேஜை பார்க்கலாம். அடுத்த காலேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது எம்ஐடி கேம்பஸ். இங்க சிஎஸ்சி, அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா கோர்சஸுமே வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவையான கோர்சஸையும் தேவையான அந்த கோர்சஸை மட்டும் வச்சுக்கோங்க. தேவையில்லைன்னா விட்டுருங்க. ஆனால் பட் நான் பொதுவான எல்லா கோர்சஸையும் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா மாணவர்கள் எல்லாருமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கோர்ஸ் தான் வேணும்னு இருக்கீங்க. அப்படியெல்லாம் வச்சிங்கன்னா நிறைய பேருக்கு சீட்டே கிடைக்காம நாட் அலாட்டட் இந்த வருஷம் பல பேருக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது நல்லா பார்த்துக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கோர்ஸ்ன்னு இல்லை, நல்ல காலேஜில் எந்த கோர்ஸ் படித்தாலுமே நல்ல விஷயம்தாங்கிறத நான் அப்பையிலேருந்தே சொல்லிட்டு இருக்கேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே போல் நம்மளுடைய எஸ்எஸ்என் காலேஜ் பிரைவேட் காலேஜ். ஸோ நம்மளுடைய எஸ்எஸ்என் நம்மளுடைய தமிழ்நாட்டிலே நம்பர் 1 பிரைவேட் காலேஜ்னா அது எஸ்எஸ்என் தான். ஸோ இங்கே போகக்கூடிய மாணவர்கள் பார்த்துக்குங்க. எல்லா கோர்சஸையுமே நான் கொடுத்துருக்கேன். எஸ்எஸ்எனுக்குள்ளே நான் கால் எடுத்து வச்சே ஆகணும் சார் அப்படின்னா நீங்கள் எல்லா கோர்சஸையுமே கொடுத்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்த கல்லூரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்கு. இங்கே எல்லா கோர்சஸையுமே வச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். கண்டிப்பாக இந்த காலேஜில் எல்லா கோர்சஸையும் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுறலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ அடுத்த கட்டமாக இங்கே நிறைய கோர்சஸ் இருக்கு. வேணுங்கிறத வச்சுக்கோங்க, வேணாங்கிறத நீங்கள் அப்படியே அவாய்ட் பண்ணி அதை தூக்கிடலாம். அடுத்த கட்டமாக பிஎஸ்சி காலேஜுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? இதுவுமே கோயம்புத்தூர்ல இருக்குது. இங்கே சிஎஸ் ரிலேட்டடான கோர்சஸ், அதுக்கப்புறம் எல்லாமே ட்ரிபிள் இசிஇ எல்லா கோர்சஸையும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எந்தெந்த கோர்சஸ்லாம் வேணுமோ அதை வச்சுக்கோங்க, வேணாங்கிறத தூக்கிங்க. எல்லாத்தையும் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு விருப்பம். அப்படி வச்சாதான் சீட்டு நிறைய பேருக்கு சீட் அலாட் ஆகும், இல்லாட்டி நாட் அலாட்டட் வந்துருங்கிறத நீங்கள் கவனமாக கேட்டுக்கணும். அடுத்த கட்டமாக தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. இப்போ மதுரையிலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேமஸ்னா எப்போவுமே தியாகராஜர் தான். இங்கே பாருங்க சிஎஸ் ரிலேட்டடான கோர்சஸ், ஐடி, அதுக்கப்புறம் இசிஇ, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்கு. எல்லாத்தையுமே நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறத வச்சுக்கோங்க, வேணாங்கிறத விட்டுருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஸோ எல்லா கோர்சஸையும் நான் வச்சிருக்கேன் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில்.
அடுத்த கட்டமாக அடுத்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நம்மளுடைய கோயம்புத்தூர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோர்சஸையும் நான் வச்சிருக்கேங்க. ரொம்ப ரொம்ப ஃபீஸ் கம்மி, தமிழ்நாட்டிலே நம்பர் 1 கவர்மெண்ட் காலேஜ். ஸோ இந்த காலேஜை மறந்துடக்கூடாது. தயவு செய்து எல்லா கோர்சஸையும் வச்சுக்கோங்க. ஸோ வேணுங்கிறத வச்சுக்கோங்க, வேணாங்கிறத விட்டுருங்க. அடுத்த கட்டமாக நம்மளுடைய சிக்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காரைக்குடியில் இருக்குது. ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. அங்கே வந்து கெமிக்கல் அண்டு எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து செல்ஃப் சப்போர்ட்டில் இருக்குது. அதை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பிஎஸ்டி ஐடெக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூரில் இருக்குது. இது ஒரு பிரைவேட் காலேஜ். பிஎஸ்டியோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேம்பஸ், பிரைவேட் கேம்பஸ் தான். இந்த கேம்பஸ்லேயும் நீங்கள் எல்லா கோர்சஸையும் வச்சுக்கலாம். அடுத்த காலேஜ் நான் என்ன வச்சிருக்கேன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வச்சிருக்கேன். ஸோ இதில் வேணுங்கிற கோர்ஸை வச்சுக்கோங்க, வேணாங்கிற கோர்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிருங்க. எல்லா கோர்ஸையும் வச்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வைஸ். அடுத்த கட்டமாக குமரகுருக்கு அடுத்து நம்ம வச்சிருக்கிறது சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல கல்லூரி. NIRF ரேங்கிங் எல்லாத்துலேயுமே நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வச்சுக்கலாம். எல்லா கோர்சஸுமே வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இல்லை வந்து எனக்கு வேணாங்கன்னா அந்த சில கோர்சஸ் எல்லாம் நீங்கள் தூக்குறதுனாலும் தூக்கிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது வந்து சேலத்தில் இருக்குது. ஒரு நம்பர் 1 கல்லூரிங்க. ஸோ சேலத்தில் போய் நீங்கள் படிக்கணும். கவர்மெண்ட் காலேஜ்லாம் ஃபீஸ் ரொம்ப கம்மி. ஸோ எல்லா கோர்சஸையும் வச்சு நீங்கள் வந்து சாய்ஸ் வச்சுக்கலாம். ஸோ பார்த்துக்குங்க, எந்தெந்த கோர்ஸ் வேணுமோ வச்சுக்கோங்க, வேணாங்கிறத அவாய்ட் பண்ணிருங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோர்சஸையும் வச்சிருக்கேன். ஸோ நம்மளுடைய தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களே, அங்கே வந்து சூப்பரான ஒரு காலேஜ், மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இங்கே ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கிருஷ்ணா காலேஜ் எல்லாத்தையுமே வைக்கலாம். ரொம்பவே சூப்பரான பிளேஸ்மெண்ட்டு, அதில் எந்த குறைச்சலுமே கிடையாது. ஸோ அதனால் இந்த கிருஷ்ணா காலேஜை கண்டிப்பாக கோயம்புத்தூரில் போகக்கூடிய மக்கள் கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணலாம். பார்த்துக்குங்க, ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. நான் எல்லாத்தையுமே வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற கோர்சஸை வச்சுக்கோங்க, வேணாங்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எங்கே இருக்குது, நம்மளுடைய சென்னையில் இருக்குது. ஸோ இங்கே எல்லா கோர்சஸையும் வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறத வச்சுக்கோங்க, வேணாங்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸ்லேருந்து எடுத்துடலாம். ஸோ ராஜலட்சுமி இன்ஜினியரிங் வச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் நம்மளுடைய காரைக்குடியில் இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பரான காலேஜுங்க. இங்கே வந்து ரொம்ப கம்மியான கோர்சஸ் தான் இருக்குது. அதனால் இந்த காலேஜையும் மிஸ் பண்ணிடாதீங்கிற சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ இந்த காலேஜையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா கோர்சஸையும் நான் வச்சிருக்கேன். வேணுங்கிறத வச்சுக்கோங்க, வேணாங்கிறத தூக்கிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில் இருக்குது. ஸோ எல்லா கோர்சஸையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் இருந்ததுன்னா வச்சுக்கோங்க, வேணாங்கிறத தூக்கிடுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா KPR இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நம்மளுடைய கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல கல்லூரி. ஸோ வளர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல கல்லூரியாக NIRF ரேங்கிங்கில் சூப்பரான ஒரு பிளேஸில் இருக்குது. ஸோ KPR காலேஜை நீங்கள் எல்லாருமே சூஸ் பண்ணலாம். வேணுங்கிற கோர்சஸை வச்சுக்கோங்க, வேணாங்கிற கோர்சஸை எடுத்துருங்க. அடுத்து நம்மளுடைய சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா RMK இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்மளுடைய திருவள்ளூரில் இருக்குது. ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கல்லூரி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறத வச்சுக்கலாம், வேணாங்கிறத இந்த கோர்சஸ்லேருந்து தூக்கிங்க. அடுத்து லொயாலா ஐகாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில் இருக்குது நுங்கம்பாக்கத்தில். வேணுங்கிற கோர்ஸை வச்சுக்கோங்க, வேணாங்கிற கோர்ஸை விட்டுருங்க. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய ஈரோடு வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜுங்க. ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால மாணவர்கள் ஃபீஸ் கட்ட முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜை மறந்துடாமல் வச்சுக்கோங்க. எல்லா கோர்சஸையும் கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காத கோர்சஸை விட்டுருங்க. எல்லாத்தையும் வைக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ECE IT வரைக்குமாவது EEE மெக்கானிக்கல் சிவிலை தவிர அது வேணாலும் வச்சுக்கலாம், வேணானா விட்டுடலாம், அவ்வளோதான். அடுத்து ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்குது. இங்கே ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. வேணுங்கிறத வச்சுக்கோங்க, வேணாங்கிறத விட்டுருங்க. அடுத்த கல்லூரி நம்மளுடைய மெப்கோ சிலிங் இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய அந்த சிவகங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் சிவகாசியில் இருக்குது. இது வந்து விருதுநகரில் தான் இருக்குது. ரொம்ப ஒரு நல்ல கல்லூரி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெப்கோ காலேஜை மிஸ் பண்ணிடாதீங்க. தென் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு நல்ல கல்லூரிகளில் மெப்கோவும் ஒன்று. ஸோ அடுத்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, நம்மளுடைய ஈரோட்டில் இருக்குது. ஸோ இந்த காலேஜை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான காலேஜ். இதில் எல்லா கோர்சஸையும் நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிக்காத கோர்சஸை விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய சென்னையில் தாம்பரத்தில் இருக்குது. எல்லா கோர்சஸையும் நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸை வச்சுக்கோங்க, பிடிக்காததை விட்டுருங்க. ஸோ எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு கோர்சஸ், சூப்பரான காலேஜ் அந்த சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜுமே. ஸோ வேணாங்கிற கோர்சஸை விட்டுருங்க. அடுத்து பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, இது வந்து சத்தியமங்கலத்தில் ஈரோட்டில் இருக்குது. ஸோ இதையுமே நான் எல்லா கோர்சஸையும் வச்சிருக்கேன். வேணுங்கிறத வச்சுக்கோங்க, வேணாங்கிறத விட்டுருங்க. அடுத்து பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல கல்லூரியில் பார்க்கப்படுது. ஸோ இந்த காலேஜ் வந்து நம்ம சென்னையில் இருக்குது. நல்ல கட் ஆஃபில் போன வருஷம்லாம் நல்லா க்ளோஸ் ஆன காலேஜ். ஸோ எல்லா கோர்சஸையும் கூட நீங்கள் வச்சுக்கலாம், பிடிக்காத கோர்சஸை விட்டுக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய சென்னையில் இருக்குது. ஸோ ஒரு அருமையான ஒரு கல்லூரி. இங்கே உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ் நிறையா வச்சுக்கோங்க, பிடிக்காததை விட்டுருங்க.
அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு. உங்களுக்கு இங்க ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்கு. பிடிச்சதை வச்சுக்கோங்க, பிடிக்காததை விட்டுருங்க. அடுத்து ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய சென்னையில் இருக்கு. ஸோ இங்கே ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சதை வச்சுக்கலாம், பிடிக்காததை விட்டுறலாம். பார்த்துக்குங்க, ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்கு. அதில் பிடிக்காததை விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தென் மாவட்டத்தில் கோவில்பட்டியில் இருக்கு, தூத்துக்குடியில். வேணுங்கிறத வச்சுக்கோங்க, வேணாங்கிறத விட்டுருங்க கோர்சஸை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய பருகூர் கிருஷ்ணகிரி. இதுவுமே ஒரு சூப்பரான காலேஜ், ஃபீஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் இதை மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. கோயம்புத்தூர் போகிறவங்க ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜை மறந்துடக்கூடாது. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. இந்த காலேஜுமே நீங்கள் வச்சுக்கலாம், ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்து வந்து கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது கேம்பஸ். இங்கே வந்து NIRF ரேங்கிங்கில் நல்ல பிளேஸ்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால KIT காலேஜுமே கோயம்புத்தூர் போகக்கூடிய மாணவர்கள் 1வது ரவுண்டில் இருக்கக்கூடிய பல மாணவர்கள் சூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல கல்லூரி அது பார்க்கப்படுது. ஃபீஸுமே ஓரளவுக்கு அஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த காலேஜையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலூரில் இருக்குது. ஸோ இந்த காலேஜில் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை வச்சுக்கோங்க, பிடிக்காததை விட்டுருங்க. எல்லாமே ஃபீஸ் ரொம்ப குறைவான ஒரு கவர்மெண்ட் காலேஜ் அந்த கல்லூரி பார்க்கப்படுது. அதனால மறந்துடாதீங்க. அடுத்து சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய சேலத்தில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸை வச்சுக்கோங்க, பிடிக்காத விட்டுருங்க. சோனா காலேஜுமே ஒரு அருமையான கல்லூரியாக பார்க்கப்படுது. 1வது ரவுண்டில் இருக்கக்கூடிய மாணவர்களே கண்டிப்பாக வந்து சோனா காலேஜெலாம் நீங்கள் வச்சிங்கன்னா கட்டாயமாக கிடைக்கும். இதெல்லாம் கீழே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் இருக்காது. சீட்டே அலாட் ஆகாமல் நாட் அலாட்டட்னு வந்துடாதுல்ல, அதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோனாவுக்கு அப்புறம் அடுத்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்குது. பிடிச்ச கோர்சஸை வச்சுக்கோங்க, பிடிக்காத விட்டுருங்க. கற்பகம் காலேஜும் கோயம்புத்தூரில் ஒரு நல்ல கல்லூரியாக தான் பார்க்கப்படுது. பிடிச்ச கோர்சஸ் மட்டும் வச்சு நீங்கள் விட்டுறலாம். அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மதுரையில் இருக்குது. மதுரையில் தென் மாவட்டத்தில் ஒரு நல்ல ஒரு கல்லூரிங்க. இதை மிஸ் பண்ணிட வேணாம். பிடிச்ச கோர்சஸை வச்சுங்க, பிடிக்காத விட்டுருங்க. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மி. பிடிச்ச கோர்சஸை வச்சுங்க, பிடிக்காத விட்டுருங்க. அடுத்து நம்மளுடைய யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ், அதாவது வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்னா அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருச்சிராப்பள்ளியில் இருக்குது, BIT. மறந்துடவே கூடாது. உங்களுக்கு நிறைய கோர்சஸ் இருக்குது, ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. இதெல்லாம் வச்சிங்கன்னா கட்டாயமாக சீட்டு உறுதி. ஸோ உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, வேணான்னா அந்த கோர்சஸ் எல்லாம் விட்டுருங்க. கண்டிப்பாக இதுவுமே ஒரு நல்ல கல்லூரியாக தான் பார்க்கப்படுது. ஸோ இந்த கல்லூரியுமே ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நான் மாணவர்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நல்ல கல்லூரியாகவும் பார்க்கப்படுது இந்த BIT கேம்பஸ். ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எங்கே இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான காலேஜாக பார்க்கப்படுது. இந்த காலேஜில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸை வச்சுங்க, பிடிக்காத விட்டுருங்க. ஸோ இந்த PDF வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதிலேயே உங்களுக்கு இந்த PDF நம்ம கொடுத்துருவோம். அதே போல் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்புறம் RMD இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்மளுடைய எங்கே இருக்குது, திருவள்ளூரில் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய கோர்சஸ் வச்சுருக்கேன். பிடிச்சதை வச்சுக்கோங்க, பிடிக்காத விட்டுருங்க. அடுத்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப நல்லா இருக்கும், சவிதா யூனிவர்சிட்டி. ஸோ சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் உள்ளே இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ். இங்கே பாருங்கள் எவ்வளோ கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதை வச்சுக்கோங்க, பிடிக்காத விட்டுருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா SRM வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம சென்னையில் SRM காட்டாங்குளத்தூர் மெயின் யூனிவர்சிட்டிக்கு பக்கத்திலே இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு நல்ல கல்லூரியாக பார்க்கப்படுது. பிடிச்ச கோர்சஸை வச்சுக்கோங்க, பிடிக்காத விட்டுருங்க. அடுத்து PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல்ல இருக்குது. தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கல்லூரி PSNA காலேஜ். கண்டிப்பாக இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ திண்டுக்கல்ல இருக்குது. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அஃபர்டபுளாக இருக்கும். பிடிச்ச கோர்சஸை வச்சுக்கோங்க, பிடிக்காத விட்டுருங்க. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நல்ல கல்லூரி. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ் மட்டும் வச்சுங்க. யூனிவர்சிட்டி காலேஜில் ஃபீஸ் ரொம்பவே கம்மி. ஸோ அதனால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. இங்கே வந்து ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது, எல்லாத்தையுமே வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸை வச்சுங்க, பிடிக்காத விட்டுருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய KJSL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ ஒரு நல்ல கல்லூரியாக பார்க்கப்படுது இந்த கல்லூரியுமே. இங்கே வந்து எல்லா கோர்சஸையும் வச்சுருக்கேன். பிடிச்சதை வச்சுக்கோங்க, பிடிக்காத விட்டுருங்க. அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருநெல்வேலியில் இருக்குது. இது வந்து ரொம்ப நல்ல கல்லூரி. அங்கே தென் மாவட்டத்தில் இந்த காலேஜையுமே கண்டிப்பாக வந்து 1வது ரவுண்டில் உள்ள மாணவர்கள் ஃபீஸ் கட்ட முடியலைன்னா இதை சூஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் என்னோட சஜஷன். இப்போ நம்ம வந்து காலேஜ் எல்லாத்தையும் சொல்லிட்டோம். இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா சாய்ஸ் லிஸ்ட்டு, அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் இப்போ நான் சொல்லிடுறேன். அது தெரியாமல் நீங்கள் சாய்ஸில் வச்சிங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. அப்புறம் ஃபீஸ் கட்டணும். ஏன்னா ப்ரைவேட் காலேஜ்லாம் ரொம்ப ஃபீஸ் அதிகமாக வாங்குறாங்கல்ல. இப்போ நம்ம ஃபீஸையும் பார்த்துடலாம். அதன்படி பார்க்கும்போது CEG கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ரொம்பவே கம்மி தான், முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் MIT கேம்பஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துக்குங்க. ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட் நம்மளுடைய யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ் தான். அதுக்கப்புறம் வந்து SSN காலேஜ் ப்ரைவேட் காலேஜ் ஃபீஸை பார்த்துக்கிட்டு சாய்ஸில் வைங்க. அப்புறம் PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் தான், ஃபீஸ் ரொம்பவே குறைவாக தான் இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் தான்.
ஸோ இதையும் ஃபீஸ் எல்லாம் பார்த்துங்க. தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட ஃபீஸை பார்த்துங்க. அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து கவர்மெண்ட் காலேஜ், ரொம்பவே ஃபீஸ் கம்மி தான். அப்புறம் சிக்ரியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துங்க. அப்புறம் பிரைவேட் காலேஜ் நம்மளுடைய பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்ளைடு ரிசர்ச், பிஎஸ்சி ஐடெக்கோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் குமரகுரு காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துங்க. சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஃபீஸை பார்த்துக்கிட்டு சாய்ஸில் வைங்க. அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் சேலத்தை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் ரொம்பவே கம்மி தான். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி ஃபீஸ் ரொம்பவே கம்மி தான். அப்புறம் கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்கு, ஃபீஸை பார்த்துக்கிட்டு சாய்ஸில் வைங்க. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜை பார்த்துங்க, அங்கே ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டு சாய்ஸில் வைங்க. அழகப்பா செட்டியார் ரொம்பவே ஃபீஸ் கம்மி, கவர்மெண்ட் காலேஜ். அப்புறம் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துங்க. அப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபீஸை பார்த்துங்க. ஃபீஸ் தெரியாமல் சாய்ஸில் வச்சுக்கிட்டா அப்புறம் நீங்கள் வருத்தப்படுவீங்க. வருத்தப்பட்டீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, யாரும் உங்களுக்கு வந்து உதவி பண்ண மாட்டாங்க. ஃபீஸ் தெரியாமல் சாய்ஸில் வச்சிடாதீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பார்த்துங்க, வெங்கடேஸ்வரா காலேஜும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துங்க. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லொயலா ஐகாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துங்க. அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஈரோடு ஐஆர்டிடி ஃபீஸ் ரொம்பவே கம்மி தான். கவர்மெண்ட் காலேஜ்னாவே ஃபீஸ் ரொம்ப குறைவு தான். அதுக்கப்புறம் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துங்க. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துங்க. மெஃப்கோ, நம்மளுடைய மெஃப்கோ வந்து சிவகாசியில் இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துங்க, அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துங்க. ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துங்க. அதுக்கப்புறம் பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு சத்தியமங்கலம் ஃபீஸ் பார்த்துங்க. பிரின்சஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூரோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பருகூர் கிருஷ்ணகிரியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வேலூரோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. அப்புறம் வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரையோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கத்தோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்முடைய பிஐடி கேம்பஸ் திருச்சிராப்பள்ளியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துங்க, ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. டாக்டர் மகாலிங்கம் காலேஜோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. சவிதா இன்ஜினியரிங் காலேஜோட ஃபீஸை பார்த்துக்கிட்டு சாய்ஸில் வைங்க. எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரத்தோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. சாரநாதன் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துங்க. கேஜேஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துங்க. அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துங்க. ஓகேவா? இப்போ நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேங்க. தயவு செய்து ஃபீஸ் தெரியாமல் சாய்ஸில் வச்சுறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு காலேஜ் எல்லாம் கோர்ஸ் எல்லாம் அசால்ட்டாக கிடைச்சிரும். முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்னது போல என்னுடைய சாய்ஸ் லிஸ்ட்டுங்கிறது எல்லா கோர்சஸையும் நான் கொடுத்துருக்கேன். பெரும்பாலான கோர்சஸை சாய்ஸில் வைக்க பாருங்க. ரொம்ப குறைவான, உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் குறைவான கோர்சஸை மட்டும் வச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ நல்ல கல்லூரியில் படிக்கணுங்கிறது தான் எல்லாரோட ஆசையும். நீங்கள் எந்த கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம், ஆனால் நல்ல கல்லூரியாக இருக்கா, அதுதான் மேட்ரு. ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, அதை நம்ம தவிர்த்திடவும் கூடாது. ஸோ அதனால் பார்த்து நல்லபடியாக சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே நம்ம சேனல் இருந்துகிட்டே இருக்கும். உடனுக்குடன் அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ நான் சொன்ன அந்த 2 பிடிஎஃப்பையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா 2 பிடிஎஃப்மே அந்த குரூப்பில் தான் உங்களுக்கு நம்ம கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான அந்த சாய்ஸ் லிஸ்ட்டோட பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. அதே போல் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. ஜாயின் பண்ணி அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். பை பை. டிடிஜிஸ்.